ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. கட்சி தொடங்கிய உடனே அந்த முழக்கத்தோடு தான் கட்சியை முன்னெடுத்தாரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய். விசிக வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு வர மாதிரிலாம் அப்படி போக்கு காட்டினாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. இருந்தாலும் இன்னமும் எதுவும் பிரச்சனை கைவிட்டு போகல. ஒரு வலிமையான கூட்டணியும் அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்த தான் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு ரெண்டு முக்கியமான தலைவர்கள் கணக்கு போடுறாங்க. அதுல முக்கியமாக பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ். அவரை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கும் போகக்கூடாது. இந்த பக்கம் திரு தொல் திருமாவளவன் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கும். ஏன்னா விசிகா ஏற்கனவே தெரிவிச்சிட்டாங்க, பாமக உள்ள வந்தா நாங்க வெளியே போயிடுவோன்ட்டு. ஸோ ரெண்டு சைட்லயும் வாய்ப்பு இல்லைங்கிறனால தாவேகா பக்கம் போனா வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, நம்முடைய அரசியல் அனுபவமும் அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. மருத்துவர் ஐயாவுடைய மகள் திருமதி காந்தி அவர்கள் அவங்க தான் டிவிகே சைடில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு அடுத்து திருமதி வி.கே. சசிகலா அவங்க புதிய பார்ட்டிலாம் தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேகாவோடு கூட்டணி அமைச்சா பொருளாதார ரீதியாகவும் அப்புறம் வேட்பாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய கேடர்ஸ் இருக்காங்க. அப்புறம் திமுக அதிமுக சரி கட்டுற அளவுக்கு இங்கேயும் ஆட்கள் இருக்காங்க. இவை எல்லாமே விஜய் அவருக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு அவங்களும் முன்னாள் அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர் மூலமாக சில முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா திரு விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் பாமக மருத்துவர் ஐயாலாம் வந்தா நல்லதுதான். ஆனாலும் இங்க அதனால பட்டியல் சமூக வாக்குகள் பாதிப்படையுமோ, அதிருப்தி ஆவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விகேஎஸ் அவங்க வரதன் மூலமாக இங்க அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த புகார்லாம் வச்சு விமர்சிக்கிறாங்க இல்லையா, அது நம்முடைய வாக்குகள்ல சேதாரத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ முடிவெடுக்காம கவனமா இவை எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவுடைய தலைமை அப்படின்னு 3 வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க.